உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து யாருன்னா கிளியர் சார். சார் நாங்கள் யாருன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய டெல்லி யூனிவர்சிட்டி லா ஃபேக்கல்ட்டியில் படிக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி 3 இயரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா லைக் வீக்லி ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் பண்ணலாம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கிறது ஒரு ஹேபிட் ஆகணும்னு சொல்லி எங்களுக்குள்ளார ஆரம்பித்த ஒரு விஷயம். ஸோ அது காலப்போக்கில் ஒரு இன்னைக்கு வந்து நம்ம 8th வீக்கில் இருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் போகணும், நாங்களே படித்து எங்களுக்குள்ளாரே நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாருக்கும் போகணுன்ற நோக்கத்தோட லிங்க்ஸ் வந்து ஓப்பனாக மாற்றி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அதோட கன்சிக்யூட்டிவாக இன்றைக்கி நம்ம ஒரு 8th வீக்கில் இருக்கோம். இன்றைக்கி இந்த செஷனை நம்ம இந்த நேரத்துலேருந்து தொடங்கிடலாம். ஓகே தானே ஹரிணி? ஓகே ராகுல், நான் இப்போ ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தெரியுதாங்க சார்? நம்ம எந்த தீமில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா லைக் இந்த 8 வாரமுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் 2022. ஸோ 100 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் 2022 அதோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நடந்த வாரத்தோடைய ரெக்கார்டிங்ஸ், அதோடைய லைக் கேஸ் லாஸ், அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லிங்க்கில் ட்ரைவில் அப்லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மீட்டிங்கோட லிங்க் எங்கேருந்து கிடைச்சதோ அங்கேயே ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் தெரியுதா? ப்ரெசென்ட் ஆகுது ஹரிணி. தெரியுது இப்போ. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிணி, செகண்ட் இயர் LLB செகண்ட் இயர் டெல்லி யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான கேஸ். நாராயணா மெடிக்கல் காலேஜ், ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இது வந்து ஸோ இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Andhra Pradesh Admission and Fee Regulatory Committee for Professional Courses Offered in Private Unaided Professional Institution Rules 2006. இதுதான் நம்மளோட மெயின் லீகல் ப்ரொவிஷன் நம்ம யூஸ் பண்ண போறது. இந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா, ரூல் 4ல வந்து கவர்மெண்ட் வந்து ஃபீ ஃபிக்ஸ் பண்றதுக்கான பவர் இருக்கும். அந்த கவர்மெண்ட் வந்து ஃபீ வந்து பிரைவேட் காலேஜஸ்க்கு என்ஹான்ஸ் பண்றதோ ஃபிக்ஸ் பண்றதோ அவங்கெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு கமிட்டி, அட்மிஷன் அண்ட் ஃபீ ரெகுலேட்டரி கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி கொடுக்குற ரிப்போர்ட் பேஸ்டா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 4ல கொடுத்துருக்கோம். ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2011ல ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அதுல வந்து அகடமிக் இயர்ஸ் 2011-12க்கும் 2013-14க்கும் இந்த AFRC கமிட்டியோட ரிப்போர்ட் பேஸ்டா அவங்க ஃபீயை வந்து பிரைவேட் காலேஜஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்து 2017ல வந்து ரொம்ப நாள் ஆனதுனால மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசன்டேஷன் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து AFRCயோட ரிப்போர்ட்டை வந்து எடுக்காம AFRC ஆக்சுவலி அப்போதான் வந்து அவங்க ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சப்மிட் பண்ணல. ஸோ மெடிக்கல் காலேஜஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ் மட்டும் வச்சு கவர்மெண்ட் வந்து டியூஷன் ஃபீயை வந்து 7 times இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க 2017ஓட ஆர்டர்ல. ஸோ அப்போ கரண்ட்லி 24 lakhs per annum மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட என்டையர் இந்த கேஸோட சப்ஜெக்ட் மேட்டரே பாத்தீங்கன்னா இந்த 2017 ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் தான். இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் கரெக்டா, வேலிடா இல்லையா, லீகலா இல்லையான்றதா நம்ம கேள்வி. ஸோ டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் 2017ல வந்த கவர்மெண்ட் ஆர்டர் லீகலி ஸ்பீக்கிங் வேலிடா இல்லையான்றதுதான். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, எஜுகேஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லை, அதை ப்ராஃபிட் மேக்கிங்கா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்பவுமே டியூஷன் ஃபீ வந்து அஃபோர்டபுளா இருக்கணும், அப்பதான் பல பேருக்கு எஜுகேஷன் போய் சேரும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து தெளிவா என்ன ஹைலைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ்ல ரூல் 4ல AFRC கமிட்டி வந்து AFRC கமிட்டியோட டியூட்டி என்னன்னா, அவங்க வந்து சர்டன் இயர்ஸ் கேப்ல வந்து காலேஜஸ் கிட்ட இருந்து சில டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவெல்லாம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க வச்சு தே ஹேவ் டு சூட்டபிளான என்ஹான்ஸ்மெண்ட், ஃபீஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி அந்த இன்ஸ்டிடியூஷனோட லொகேஷன் எங்க இருக்கு, செகண்ட் எந்த மாதிரி கோர்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கொடுக்குறாங்க,
தேர்ட், அந்த இன்ஸ்டிடியூஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன காஸ்ட் எடுத்தது, அண்ட் தென் அவங்களோட டெய்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கும் மெயின்டைன் பண்ற பர்பஸ்க்கும் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. அது போக எல்லா செலவுகள் போக மீதி வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் அவங்க சர்ப்ளஸா வச்சு ப்ராஃபிட் எதுவும் வருது அப்படின்னா அதை எவ்வளவு ரீசனபிள் அமௌண்ட் அவங்க வச்சுக்கலாம், ஸோ தட் அவங்களோட க்ரோத்க்கு அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். இது அப்புறம் ஃபைனலி இப்போ ரிசர்வ் கேட்டகரி பசங்க அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீ ஃபேவர் எதுவும் நீங்க கொடுக்குறீங்க, அதுல எவ்வளவு உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. இதெல்லாம் தான் சர்டன் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ரூல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ் கிட்ட இருந்து இந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏஎஃப்ஆர்சி கமிட்டி எவ்வளவு ஃபீ என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி இந்த அகடமிக் இயருக்கு நாங்க இவ்வளவு என்ஹான்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பிரசன்ட் கேஸ்ல ஏஎஃப்ஆர்சி கமிட்டி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்காம டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்டே ஆர்பிட்ரரியா எக்ஸார்பிடன்ட் பிரைஸ் which is 24 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ரீசனிங்கும் பேக்கிங்கும் இல்லாததுனால ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏஎஃப்ஆர்சியோட ரெக்கமெண்டேஷன்ஸும் இல்லாததுனால இந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வேலிட் இல்ல, லீகல் இல்ல அப்படின்னு கோர்ட் தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன கேள்வி வரும் அப்படின்னா, சரி கவர்மெண்ட் ஆர்டர் 2017 வந்தது லீகல் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம், ஆனா இப்போ கேஸ் வந்து டிசைட் ஆறதுக்கு 2022 ஆயிடுச்சு. ஸோ இந்த மீன் டைம்ல வந்து காலேஜஸ் கண்டிப்பா அந்த 2017 கவர்மெண்ட் ஆர்டர் கீழே தான் வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க ஃபீ கலெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபீயை வந்து பசங்களுக்கு காலேஜ் ரீஃபண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க அந்த கவர்மெண்ட் ஆர்டரே இல்லீகலா இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் ஆர்டரை வச்சு நீங்க கலெக்ட் பண்ண ஃபீயும் கண்டிப்பா இல்லீகல் அமௌண்ட் தான், அதை நீங்க கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ணணும். அதுவும் இந்த அளவுக்கு எக்ஸார்பிடண்டான பிரைஸா இருக்கு, இதை நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க, இதை ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்க பே பண்ணிட்டு இருக்காங்க, இது நீங்க இது காலேஜஸ் சட்டப்படி நியாயப்படி அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் ஏஎஃப்ஆர்சி கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட் படி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படுது, அப்போ நீங்க வந்து திருப்பி பசங்க கிட்ட வந்து பழைய ஆர்டர், அதாவது முதல்ல 2011 ஏஎஃப்ஆர்சி கமிட்டி கொடுத்த சஜஷன் படி என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கும் இப்ப லேட்டஸ்டா கொடுக்குற ஏஎஃப்ஆர்சி கமிட்டியோட ரிப்போர்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் வேணா நீங்க அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுவும் ஏஎஃப்ஆர்சி கமிட்டியோட ரிப்போர்ட் வந்துட்டக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் ஒரு ஏஎஃப்ஆர்சி கமிட்டி ரிப்போர்ட் பேக்கிங் இல்லாத எந்த கவர்மெண்ட் ஆர்டர் கீழேயும் நீங்க வாங்கின ஃபீஸை நீங்க வச்சிருக்க முடியாது, நீங்க ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி இதுதான் வந்து சொல்லுவாங்க, இந்த சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ்ல தெளிவா கொடுத்திருந்தோம் ஏஎஃப்ஆர்சி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி பண்ணணும்னு சொல்லியும் அதை ஃபாலோ பண்ணாம ஹோலி ஆர்பிட்ரரியா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் வெறும் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் வந்து ஃபேவர் பண்றதுக்காக இதை எடுத்திருக்காங்க, அதனால இது ஒரு வேலிடான ஆக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சுப்ரீம் கோர்ட் இதுல டிசைட் பண்ணிருப்பாங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். மேடம் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணோம், அந்த கேஸ்ல நேம் கொஞ்சம் கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம், நான் வேணா ஒரு 2 லைன்ஸ்ல பிரீஃபா சொல்றேன். நாராயணா மெடிக்கல் காலேஜ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து இந்த கேஸ். இதுல பேசிக்கலி கவர்மெண்ட் வந்து ஆர்பிட்ரியா ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டர் படி அவங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து ஃபீ என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ரொம்ப பல மடங்கு ஜாஸ்தியா 7 times ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க. இது வந்து வேலிடா இல்லையான்றதுதான் மொத்த கேள்வியே. அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட லீகல் பேக்கிங், ஃபீ என்ஹான்ஸ் பண்றதுக்கான லீகல் பேக்கிங் வந்து ஆந்திர பிரதேஷ் அட்மிஷன் அண்ட் ஃபீ ரெகுலேட்டரி கமிட்டி ரூல்ஸ்ல தான் இருக்கு. அந்த ரூல்ஸ்ல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஏஎஃப்ஆர்சி கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் பேஸ்டா தான் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அப்படி சொல்லியும் கவர்மெண்ட் அதை இக்னோர் பண்ணிட்டு அவங்களா வந்து சிச்சுவேஷன், அதனால அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆர்டர் வேலிடும் இல்ல, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் கீழே கலெக்ட் பண்ண ஃபீயும் வந்து ரீஃபண்ட் பண்ணப்படணும். இதுதான் வந்து மொத்த சம்மரியே இந்த கேஸோடது. லைக் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா சரி.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நான் கேஸ் பேரை வந்து நம்ம சாட்ல போட்டிருக்கேன். தேங்க்யூ ஹரிணி. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கேஸ்க்கு ப்ரொசீட் ஆகிடலாம். ஓகே, மௌனம் சம்மதம். அடுத்த கேஸ் நான் தான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். 1 minute. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வெர்சஸ் தேவினா சர்மா அப்படின்ற இந்த கேஸ் தான். இந்த கேஸ் மெயினாக எதை பொறுத்ததுன்னா, இந்த ஜுடிஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பொதுவாக வந்து ஹையர் ஜுடிஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு இருக்கப்படக்கூடிய அந்த மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் க்ரைட்டேரியா வந்து கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா இன்வேலிடா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி இந்த ப்ரெசன்ட் கேஸில் எப்படி வந்துச்சு பர்டிகுலரானா, நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ளார போவோம். இந்த கேஸில் என்ன நடக்கும்னா, 2019 தான் வந்து என்ன நடந்திருக்கும்னா, டெல்லி ஜுடிஷியரி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் ஹையர் ஜுடிஷியரிக்கு. ஸோ டெல்லியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கான எக்ஸாம் வந்து 2019 நடந்திருக்கு. 2020 நடக்க கிடையாது, 2021 நடக்க கிடையாது, 2022 நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க இப்போ ஹையர் ஜுடிஷியரிக்கான ரெக்குயர்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த 14 Clause C அப்படின்ற அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, கேண்டிடேட்டோடைய எலிஜிபிலிட்டிக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுது. அது என்ன சொல்லுதுன்னா, 32 years வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ 32 years வந்து அவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் இருக்கணும். யாருக்குன்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ஒருத்தவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, லைக் டைரக்ட் ரெக்குயர்மெண்ட் இந்த கேஸில் டைரக்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 32 வயசு வந்து இருக்கணும். ஸோ அப்படின்னு இருக்கும்பொழுது இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் மினிமம் ஏஜ் வந்து அந்த மினிமம் ஏஜ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுற அந்த பர்டிகுலர் இதை வந்து எடுத்திருந்திருப்பாங்க. லைக் அது வேணான்னு சொல்லி அந்த ரூல்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க 2019. அப்புறம் 2022 February அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் ஏஜ் க்ரைட்டேரியாவை எடுத்துட்டு திரும்பவும் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, 2019 மினிமம் ஏஜ் க்ரைட்டேரியாவை எடுத்துட்டதுனால 2020 2021 அப்ளை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த ப்ரெசன்ட் கேஸில் இருக்கக்கூடிய ரெஸ்பாண்டன்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி தான் இந்த கேஸ் அப்பீல் வந்திருப்பாங்க, 136 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டு த சுப்ரீம் கோர்ட் வந்திருப்பாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது இன் ஃபேவரிங் த கேண்டிடேட்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சி அந்த கேண்டிடேட்டுக்கு ஃபேவராக முடிஞ்சிருக்கும். என்ன ஃபேவராக முடிஞ்சிருக்குன்னா, அந்த கேண்டிடேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி 2019 நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தீங்க, அது மூலயமா அந்த மினிமம் ஏஜ் க்ரைட்டேரியா வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2022 February வந்து மினிமம் ஏஜ் க்ரைட்டேரியா திரும்பவும் வந்துடுச்சு. இப்போ 2019 இருந்த அந்த நோட்டிஃபிகேஷன் படி எனக்கு மினிமம் ஏஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 2020 நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டு ரெக்குயர்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா நான் அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள், நான் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி உள்ளவன். 2021 நீங்கள் விட்டுருந்தாலும் நான் எலிஜிபிளான பர்சன் தான். ஆனால் இந்த 2 வருஷமுமே எக்ஸாம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நடத்த கிடையாது. 2022 தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுறீங்க. ஆனால் இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விடும்பொழுது Feb 2022 ஒரு புது நோட்டிஃபிகேஷன் மூலயமா அந்த எலிஜிபிலிட்டி மினிமம் க்ரைட்டேரியா இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ வயசு இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு 32 yearsம் ஹையர் ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு 35 yearsம் இருக்கக்கூடிய இந்த மினிமம் ஏஜ் ரெக்குயர்மெண்ட்டை திரும்பவும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 2019 மினிமம் ஏஜ் கிடையாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, 2019 எடுத்துட்டாங்க. 2022 திரும்பவும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, மினிமம் ஏஜ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, 2019 மினிமம் ஏஜ் இல்லைன்னால நான் 2020 2021 ஒருவேளை எக்ஸாம் வச்சிருந்தா ஐ எம் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட். இப்போ இந்த ஏஜ் க்ரைட்டேரியா முதல்ல மென்ஷன் பண்ணுறாங்களே, இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா அப்படின்ற கொஸ்டின் வருது. இப்போ எப்படின்னா, ஆர்டிகல் 233 பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 233 பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். இதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கண்டிஷன்ஸாக நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, ஒன்று த பர்சன் ஹூ இஸ் அப்ளையிங் ஃபார் எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து ஒரு அட்வொகேட்டோ ஒரு ப்ளீடராகவோ இருக்கணும். அதே நேரத்தில் அவருக்கு 7 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது எலிஜிபிலிட்டி மினிமம் கண்டிஷன்ஸாக இருக்குது, எ பர்சன் டு பி அப்பாயிண்டட் ஃபார் எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இது எதில் இருக்குன்னா,
இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு இவருக்கு இவ்வளவுதான் மினிமம் ஏஜ் இருக்கணும், இவ்வளவுதான் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கணும்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. நீங்க இந்த ரூல்ஸ் மூலமா ஒரு மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் போடுறீங்களே, இது கான்ஸ்டிடியூஷனலி இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கன்டென்ஷன்ஸ் ரைஸ் பண்றாங்க இந்த பிரசன்ட் கேஸ்ல. இப்ப நமக்கும் அதே தான். ஒருவேளை அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம இந்த பிரசன்ட் ஃபேக்ட்ஸ்ல பார்த்தோம்னா 2019ல மினிமம் ஏஜ் கிரைட்டேரியாவை ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமா ஹைகோர்ட் எடுத்துடுறாங்க. அதே 2022ல அந்த மினிமம் ஏஜ் கிரைட்டேரியா வச்சிடுறாங்க. கன்டென்ஷன் என்ன சொல்றாங்க அப்ளிகன்ட்னா, இந்த மினிமம் ஏஜ் கிரைட்டேரியாவே வந்து கான்ஸ்டிடியூஷனலி இன்வேலிட். ஏன்னா வந்து எந்த ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனுமே ஆர்டிகல்ஸ்ல கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே சொல்லாத பொழுது நீங்க எப்படி வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்க எப்படி வந்து வைக்கலாம். ஸோ இந்த மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் கிரைட்டேரியா வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்த இது பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிடுன்னு சொன்னனால ஆர்டிகல் 235 அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 235ல அது என்ன பண்ணுதுன்னா, இன்ட்ரெஸ்டிங் த ஹை கோர்ட் டு கண்ட்ரோல் ஓவர் தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் அதோடைய சபார்டினேட் கோர்ட்ஸ்ல கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் வந்து ஹை கோர்ட்டுக்கு இருக்கிறது மாதிரி ஆர்டிகல் 235 சொல்றாங்க. அப்போ ஆர்டிகல் 235 நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, அந்த கண்ட்ரோலை எக்ஸசைஸ் பண்றதுக்கு த ஹை கோர்ட் ஹேஸ் த பவர் டு மேக் ரூல்ஸ். அதாவது தனக்கு கீழமை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரங்கள் ஹைகோர்ட்டுக்கு இருக்குன்னும் போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான ரூல்ஸ் மேக்கிங் பவரும் ஹைகோர்ட் கிட்ட இருக்கு. ஸோ ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரியான மினிமம் ஏஜ் கிரைட்டேரியாவை ப்ரெஸ்கிரைப் பண்ணி ரூல்ஸை மேக் பண்ணலாம், அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதுல வந்து அனலைஸ் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் நேஷனல் ஜுடிஷியல் பே கமிஷன் ஆல்சோ என்ன ஷெட்டி கமிஷன் சொல்றாங்க. அந்த ஷெட்டி கமிஷன்ல கூட எக்ஸ்பிளிசிட்டா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னவா இருந்திருக்கும்னா, டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஃபார் த கேடர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கு கேண்டிடேட்ஸோடைய ஏஜ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணணும். அது என்ன ஏஜ் சொல்லிருப்பாங்கன்னா 35லேருந்து 45. 35ன்றது மினிமம் ஏஜாகவும் 40 அப்பர் ஏஜாகவும் இருக்குது. அண்ட் ரிலாக்ஸேஷன் கேன் பி கிவன் டு தி ஸ்கெடியூல் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல் ஜுடிஷியல் பே கமிஷன் கூட இந்த மாதிரி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜஸை ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம், எலிஜிபிலிட்டி டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் அப்பியரிங் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அதே நேரத்தில் இது அனலைஸ் பண்றாங்க. அப்போ கரெக்ட் தானே, இது பே கமிஷன்ல கூட இதை பத்தி சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பிரெஸ்கிரிப்ஷன் இந்த ரூல் ரிலேட்டட் டு த மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு மேட்டர் ஆஃப் பாலிசி, இதுக்குள்ளார வந்து நம்ம இன்க்ளூட் ஆக முடியாது, இது ஒரு மேட்டர் ஆஃப் பாலிசி. ஸோ இந்த ரூல் மேக்கிங் பவர் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹிரேந்திரகுமார் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேஷன்ல என்ன, அலகாபாத் ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஏஜ் ரெக்யர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்றதுன்றது ஒரு மேட்டர் ஆஃப் பாலிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹிரேந்திரகுமார்ன்ற இந்த கேஸ்ல அனலைஸ் அதுல சொன்ன அந்த அப்சர்வேஷன் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் பாலிசி அப்படின்னு சொன்ன அந்த அப்சர்வேஷனை தான் இந்த பிரசன்ட் கேஸ்ல கூட ரீட்டரேட் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ நமக்கு மூணு விஷயம் என்னன்னா, 235ல ஹைகோர்ட்க்கு ரூல் மேக்கிங் பவர் இருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிட்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் 233 clause 2 ஆஃப் த ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு எக்ஸ்பிளிசிட் கண்டிஷன் கிடையாது எலிஜிபிலிட்டி டு பி எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு. ஏஜஸ் ரிலேட்டடான எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷனும் இல்லை. அதனால வந்து நம்ம மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் ப்ரெஸ்கிரைப் பண்றது வந்து கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிட்னு சொல்ல முடியாது. ஏன்னா 235ல ஹைகோர்ட் ஹேஸ் த பவர் டு ரூல் மேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் ஜுடிஷியல் பே கமிஷன்ல ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க ஏஜ் கிரைட்டீரியாஸ் வைக்கலாம்னு சொல்லி. அதே நேரத்தில் ஹிரேந்திரகுமார்ல மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் ப்ரெஸ்கிரைப் பண்றது இந்த ரூல்ஸ்லாம் என்னன்னா ஒரு மேட்டர் ஆஃப் பாலிசி. அதெல்லாம் வந்து அந்த சர்வீஸ்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு பாலிசி வகுக்கிறது, அதுல போய் இன்க்ளூட் ஆக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிட்ன்ற கன்டென்ஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓவர் ரூல் பண்ணிடுது. இப்போ அதுதான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், த கான்ஸ்டிடியூஷன் பீயிங் சைலண்ட் இன் ரிகார்ட் டு த prescription ஆஃப் எ மினிமம் ஏஜ், த ஹை கோர்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் ஆஃப் த ரூல் மேக்கிங் அத்தாரிட்டி 235 சொல்றாங்க ஆர் என்டைட்டில் டு prescribe such a requirement. அப்போ ரெக்யர்மெண்ட் அந்த ஏஜ் ரெக்யர்மெண்ட் வந்து போடுறது வந்து ஹை கோர்ட் கிட்ட இருக்கக்கூடிய வெல் வித்தின் தேர் பவர் தான் அவங்க மேக் பண்றாங்க அந்த ரூல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான இந்த கேஸ்ல என்னன்னா, ஏஜ் இஸ் நாட் எக்ஸ்ட்ரானியஸ் டு த அக்விசிஷன் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் தி ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்.
which handle real problems and confront challenges to liberty and justice. என்ன சொல்ல வராங்கன்னா ஏஜ் இஸ் நாட் எக்ஸ்ட்ரானியஸ். ஏஜ் ப்ரெஸ்கிரிப்ஷன்றது தேவையில்லாத ஒரு கன்சிடரேஷன் கிடையாது, அது தேவையான ஒரு விஷயம்தான். இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு இந்த ஜுடிஷியல் சர்வீஸ்க்காக நம்ம ஆள் சேர்க்கும் பொழுது அதில் ஏஜ்ன்றது ஒரு லைக் நான் எக்ஸ்ட்ரானியஸ் தேவைப்பட்ட ஒரு ஃபேக்டர் தான். ஏஜ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம் ஆஸ் எ கண்டிஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏஜ் இன் டே பை டே அவங்களோட ஏஜ் மூலயமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா மேட்டர் ஆஃப் பாலிசி நம்ம சொல்லிட்டதுக்கு பிறகு பாலிசி இஸ் லைக் இன்டர்சேஞ்சபிள். பாலிசி இன்னைக்கு ஒரு பாலிசி இருக்கலாம், நாளைக்கு ஒரு பாலிசி மாறிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது இன்டாக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 2019 ஏஜ் கிரைட்டேரியாவை எடுத்துட்டாங்க. 2022 ஃபெப்ரவரியில் ஏஜ் கிரைட்டேரியா இம்போஸ் பண்ணிட்டாங்க. அது எந்த விதத்துலையும் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் பாலிசி, இட் கேன் பி சேஞ்ச், அது சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் கேஸில் ஆனால் அந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் 2019 இஷ்யூ பண்ணது மூலயமா த கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினிமம் ஏஜ் கிரைட்டேரியா 35 வருஷம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மினிமம் ஏஜ் கிரைட்டேரியா 35 வருஷம் இருக்க வேணாம், 35 இயர்ஸ் இருக்க வேணான்றது 2019 எக்ஸிஸ்டிங் ரூல்ஸு. அந்த 2019 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக போகணும்னு நினைக்கக்கூடியவருக்கு 35 வயசு இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஒன்லி கண்டிஷன் இஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் நான் 32 வயசு தான் இருக்கேன்னா ஹீ இஸ் எலிஜிபிள் டு பி ஆஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஆனால் அக்கார்டிங் டு 2022 நோட்டிஃபிகேஷன் ஹீ இஸ் நாட் எலிஜிபிள். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் 2020 21 22 ஏன் நடத்தலைன்னா 21 ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய 2020 ஏன் வந்து நடத்தலைன்னா 2019 அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த ப்ரொக்யூரிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது, முடியலை. ஸோ 2021 முடியாததுனால 2020 முடியாததுனால தான் அவங்க அந்த வருஷம் நடத்தலை. 2021 ஏன் நடத்தலைன்னா எல்லாருக்கும் தெரியும் கோவிட் வந்துருச்சு. ஸோ இந்த 2 வருஷம் நாட் பிகாஸ் த அப்ளிகன்ஸ் ப்ராப்ளம், அப்ளிகண்ட்னால அந்த 2 வருஷமும் நடத்தாமல் போகலை, வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் நடத்தாமல் போயிருக்கு. ஸோ அதனால 2019 நோட்டிஃபிகேஷன் படி தே ஆர் எலிஜிபிள் இல்லைங்களா. 2020 2021 அவங்க எக்ஸாம் எழுதியிருக்கலாம். அவங்க எக்ஸாம் எழுதாமல் போனதுக்கு அவங்க காரணம் கிடையாது, அது சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ் தான். அப்போ அதனால ஒரு ஒன் டைம் மெஷராக இந்த ப்ரெசன்ட் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹைகோர்ட்டோடைய கவுன்சில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரி ஓகே நாங்கள் ஒரு ஒன் டைம் மெஷராக 2020 2021 அக்கார்டிங் டு 2019 நோட்டிஃபிகேஷன் படி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்க 2022 எக்ஸிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் படி இன்னெலிஜிபிளாக போகிறாங்க இல்லைங்களா, அந்த பீப்புளுக்கு மட்டும் நாங்கள் ஒரு ஒன் டைம் மெஷராக இந்த வருஷம் எழுத விடுறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஹைகோர்ட்டோடைய கவுன்சில் சொல்லியிருப்பாரு. அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அக்செப்ட் பண்ணி இந்த 2021 ரெக்குயர்மெண்ட்டில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரெசன்ட் கேஸ். கிறிஸ்பா இந்த ப்ரெசன்ட் கேஸ் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட்னா 2 விஷயம் தான். 233 ஆர்டிக்கல்ல எந்த ஒரு மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் கிரைட்டேரியா சொல்லாத பொழுதிலுமே ரூல் மேக்கிங் பவர் மூலயமா ஒரு ஹைகோர்ட் வந்து இவ்வளோ ஏஜுக்கு மினிமம் ஏஜ் இருக்கணும், இவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் இருக்கணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகிறதுன்னு சொல்லி ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது, கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் தான். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 255 where the High Court has the power 245 sorry where the High Court has the power to have the control over its subordinate court. ஸோ அது மூலயமா இது கான்ஸ்டிடியூஷனலி வேலிட். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் ஜுடிஷியல் பே கமிஷன் ஷெட்டி கமிஷனில் கூட அது ரெக்கமெண்டேஷனாக வச்சுருப்பாங்க. அப்புறம் 2வது விஷயம் என்னென்னா ஏஜ்ன்றது எந்த விதத்துலையும் நாட் எக்ஸ்ட்ரானியஸ் வைல் யூ ஆர் ரெக்வயரிங் அ பர்சன் ஃபார் ஜுடிஷியல் சர்வீஸ். ஏன்னா உங்களோட ஏஜ் தான் உங்களுக்கு என்னத்தை தருதுன்றாங்கன்னா மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஏஜ் மூலியமா தான் கிடைக்குது. லைக் ஏஜ்ன்றது உங்களோட மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கணக்கிடுறதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வேலிடான ஃபேக்டர் தான், அது எக்ஸ்ட்ரானியஸாக கருத தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெசன்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. 3வதான விஷயம் இந்த ப்ரெசன்ட் கேஸில் எது இம்பார்ட்டன்ட்னா இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூல் ரிலேட்டிங் டு த ஏஜ் கிரைட்டேரியான்றது ஒரு மேட்டர் ஆஃப் பாலிசி. ஸோ அது மாற்றத்துக்கு உகந்தது தான். ஸோ அதனால மேட்டர் ஆஃப் பாலிசி நம்ம 2019 வேலிட் தான், 2022 வேலிட் தான். ஸோ 2022 இந்த ஏஜ் கிரைட்டேரியா இருக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஒன் டைம் மெஷர் வந்து ஹைகோர்ட்டோடைய கவுன்சில் அக்ரி பண்ணிக்கிட்டதுனால அலோவ் பண்ணியிருப்பாங்க அப்பலண்ட்டை கூட அப்பியர் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த கேஸு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வர்சஸ் தேவினா சர்மா கேஸ்.
பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சா? Clear, Ragul. Super, thank you. கேட்டது சூப்பரா. ஓகேக்கா, ஓகே. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம அடுத்த ஜட்மெண்ட் ப்ரெசன்டேஷன் போயிடலாம். ஓகே, அபி இருக்கீங்களா? அடுத்து போலாம்ப்பா. ஓகேக்கா, ஓகேக்கா. அபி இருக்கீங்களா? Yes. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரே நிமிஷம் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நம்ம அடுத்த பார்க்க போற கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் வர்சஸ் சைலேந்திர குமார் ராய். ஸோ இது வந்து ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல வந்த ஒரு கேஸ் தான். ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்மளோட விக்டிம் வந்து பேசிக்லி ரெஸ்பாண்ட் விக்டிம் ரேப் பண்ணிடுறாங்க. அந்த விக்டிம் வந்து வாஸ் ஒன்லி 16 to போது வித்அவுட் ஹெல்ப் வந்து இந்த ரெஸ்பாண்டன்ட் இருந்தப்போ இந்த ஃபுல்லா செட்டிங் ஹர் ஆன் ஃபயர் பண்ணிட்டு வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அப்போ வந்து பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த ஃபயரை வந்து ஷடிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் அப்புறம் விக்டிம் வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன நடந்ததுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து போலீஸ் கிட்ட தராங்க. ஒரு மாசம் கழிச்சு இந்த பர்ன் இன்ஜுரிஸ்னால ஒரு டிசீஸ் வந்து அது அந்த காரணத்தினால அந்த விக்டிம் வந்து ஒரு 1 month கழிச்சு இறந்து போயிடுறாங்க. ஸோ செஷன்ஸ் கோர்ட்ல வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 15 விட்னஸும் இருக்காங்க இந்த கேஸ்ல. ஸோ எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அக்கார்டிங்லி செஷன்ஸ் கோர்ட் வந்து ரெஸ்பாண்டன்ட்டை கன்விக்ட் பண்றாங்க under the offenses of sections 302, 341, 376 and 448 of the IPC. So அது மட்டும் இல்லாம செஷன்ஸ் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க கொடுத்த டையிங் டிக்ளரேஷன் வந்து அது வந்து ஒரு கிரெடிபிள் சோர்ஸ் தான். அவங்க வந்து கரெக்டான மென்டல் கண்டிஷன்ல அவங்க என்ன நடந்ததுங்கிறத வந்து வாலண்டரியா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி அண்ட் மற்ற விட்னஸஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து கன்விக்ட் பண்றதா செஷன்ஸ் கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னா ஹைகோர்ட் வந்து செஷன்ஸ் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை வந்து செட்டசைட் பண்ணிடுறாங்க. மெயின்லி ஒரு சில காரணங்களை வந்து குறிப்பிட்டு தான் இது வந்து சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்தபடி பார்த்தோம்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்திருக்கிறதுக்கான லைக் ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து மெடிக்கலி அசர்டைன் பண்ண முடியல. நடந்திருக்கலாம் பட் 100% நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னொன்னு ஒரு விட்னஸ் வந்து ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த விக்டிமை வந்து வேற ஒரு பொக்கேரா பர்ன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு நல்ல ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அட்வைஸ் பண்ணதா ஒரு விட்னஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ பட் அவங்க இதையும் ஃபாலோ பண்ணதுனால வந்து அதையும் ஒரு கிரவுண்ட்ஸா வந்து ஹைகோர்ட் கன்சிடர் பண்ணி அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட ப்ராசிக்யூஷனும் வந்து ரீசனபிள் டவுட்டுக்கு தாண்டி அவங்களால அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியல இந்த கன்விக்ஷன் சொல்லி ஹைகோர்ட் வந்து அக்விட் பண்ணிடுறாங்க ரெஸ்பாண்டன்ட்டை. ஸோ அடுத்து வந்து இந்த கேஸ் வந்து அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ மெயின்லி வந்து 2 இஷ்யூ இருக்கு இந்த கேஸ்ல. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 32 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் படி நம்மளோட விக்டிம் வந்து கொடுத்த டிக்ளரேஷனை வந்து ரெலவெண்டா கன்சிடர் பண்ணிக்க முடியுமா இந்த கேஸ்லங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னன்னா அடுத்த இஷ்யூ என்னன்னா நம்ம ப்ராசிக்யூஷனும் வந்து இந்த கன்விக்ஷனை வந்து ஹேவ் தே ப்ரூவ்ட் இட் பியாண்ட் ரீசனபிள் டவுட்ங்கிறது தான் செகண்ட் இஷ்யூ. ஸோ கோர்ட் வந்து நம்மளோட கோர்ட் வந்து இப்போ எப்படி இதை அனலைஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கெரசின்ல பர்ன் பண்ணதுனால இந்த பர்ன் இன்ஜுரிஸ்னால தான் வந்து நம்ம விக்டிம்க்கு செப்டிசேமியான்னு ஒரு டிசீஸ் வந்தது. அந்த டிசீஸின் காரணமா தான் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஜுரிஸ் தான் வந்து அந்த பர்னிங் தான் வந்து டைரக்ட்லி வந்து அவங்களோட டெத்துக்கான காஸா இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க நம்ம விக்டிம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் இதே தான் வந்து அவங்களோட டையிங் டிக்ளரேஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரேப் மட்டும் பண்ணதும் இல்லாம அவங்களுக்கு கெரசின் ஊத்தி பர்ன் பண்ணதாவும் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதுல வந்து பார்த்தோம்னா அந்த பர்ன் இன்ஜுரிஸ் தான் வந்து அவங்களோட டெத்தை காஸ் பண்ணிருக்கு. ஸோ இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட்ன்றதை வந்து நம்ம இதுல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த செக்ஷன் 32 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு பர்சனோட டெத் வந்து ஒரு பர்சன் இறந்து போயிட்டாங்கன்னா
அந்த பர்சன் கொடுக்குற ஒரு டையிங் டிக்ளரேஷன், அந்த பர்சன் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அதை ரிலேட் பண்ணி ரெலவெண்டா கன்சிடர் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. ஸோ இந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இறந்து போன பர்சன் வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எய்தர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்களோட டெத்துக்கான ரீசனையோ இல்ல இந்த டெத் வந்து எப்படி நடந்திருக்கும், எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நடந்திருக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலோ அவங்க கொடுக்குற டிக்ளரேஷனை வந்து ரெலவெண்டா கன்சிடர் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னபடி பார்த்தோம்னா ஆர்டிகல் 32 படி அவங்க கொடுத்த டிக்ளரேஷன் வந்து வேலிட்னு வந்து நம்ம வந்து கோர்ட் வந்து ஹோல்ட் பண்றாங்க. அடுத்து நம்மளோட டிஃபென்ஸ் சைட்ல வந்து என்ன இஷ்யூ ரைஸ் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த டையிங் டிக்ளரேஷனை வந்து அவங்க டைரக்ட்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கவே இல்லை, போலீஸ் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த டையிங் டிக்ளரேஷனை அட்மிட் பண்ணிக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டையிங் டிக்ளரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அந்த டிக்ளரேஷனை எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எந்த ஃபேக்ட்ஸ்ல வந்து அவங்க அதை கொடுத்துருக்காங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட கேஸ்ல ஃபேக்ட்ஸ் படி பார்த்தோம்னா விக்டிம் வந்து நல்ல ப்ராப்பரான ஒரு மென்டல் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ல தான் வந்து நம்மளோட இந்த டிக்ளரேஷன் அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. டாக்டரும் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதாவது என்னதான் அவங்க இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் அவங்க டிக்ளரேஷன் கொடுத்திருந்தாலும் அவங்க அந்த டிக்ளரேஷன் கொடுக்கும்போது பிசிக்கலி அண்ட் மென்டலி கம்ப்ளீட்லி ஃபிட்டா தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிட் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்று ஒரு விட்னஸ், ஒரு டாக்டர் வந்து இந்த டிக்ளரேஷன் அவங்க கொடுக்கும்போது அதை வந்து அந்த இன்சிடென்ட்டை வந்து விட்னஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து கோர்ட் வந்து சொல்றாங்க விக்டிம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி வாலண்டரி அண்ட் ட்ரூன்னு வந்து கோர்ட் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம கோர்ட் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து இந்த கேஸை வந்து ரீசனபிள் டவுட்டையும் தாண்டி தான் வந்து கன்விக்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஹைகோர்ட்டோட டெசிஷனை வந்து செட் அசைட் பண்ணிட்டு ஆஸ் பர் செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் படியே செக்ஷன் 303, 41, 376 and 448 of IPC படி பனிஷ் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து எண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம ரிகரஸ் இம்ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் லைஃபையும் வந்து பனிஷ்மெண்டா வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ் இது அதுல இருக்க ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த கேஸையும் வந்து ஒரு அதுக்கான இந்த கேஸ்ல இனிஷியலி இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த விக்டிம்க்கு வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்ததுக்கான அறிகுறி வந்து பெருசா அதுக்கான எவிடன்ஸ் இல்லைங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த எவிடன்ஸை வந்து அவங்க எந்த டெஸ்ட் மூலியமா ப்ரூவ் பண்ணிருப்பாங்கன்னா 2 finger டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 finger டெஸ்ட்ங்கிறது பேசிக்லி என்னன்னா, ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒரு ரேப் சர்வைவரோட வெஜைனால வந்து ஃபிங்கர்ஸ் இன்சர்ட் பண்ணி வந்து அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது ஒரு ஹேபிச்சுவல் விஷயமா இல்லையா டெஸ்ட் பண்றதுக்காக பண்ற ஒரு டெஸ்ட் தான் வந்து இது. ஸோ நம்ம கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படி ஒரு டெஸ்ட் வந்து ஒரு ரேப் சர்வைவருக்கு பண்றது வந்து கம்ப்ளீட்லி இஸ் ட்ராமடைசிங் டு அ வுமன். அது வந்து அவங்களோட டிக்னிட்டியை வந்து குறைக்கிற மாதிரி கூச்சப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த 2 finger டெஸ்ட்டை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் வந்து சில டைரக்ஷன்ஸை வந்து சொல்றாங்க. என்னன்னா வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் நெசசரி இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஆர் ரேப் சர்வைவருக்கு வந்து இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணக்கூடாதுன்னு வந்து தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி யாராவது வந்து இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணாலும் அது வந்து தோஸ் பீப்புள் ஹூ டூ தீஸ் டெஸ்ட் வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்காண்டக்ட்னு சொல்லி வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ரிமார்க்ஸ் வந்து ஸ்டேட் பண்ணி இந்த கேஸ் வந்து எண்ட் பண்றாங்க. யாராவது டவுட்ஸ் இருக்குன்னா? சூப்பர் ரவி, தேங்க்ஸ். ஸோ இந்த கேஸ்ல வந்து மேடம் இது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ராகுல் ஓகே ராகுல் அக்கா பேசுங்க. ஹலோ, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன்க்கா, நீங்க பேசுங்கக்கா. ஓகே 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 ஓகேம்மா, எக்ஸலன்ட் ராகுல், அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னொன்னு, இந்த 2 finger டெஸ்ட் அபாலிஷன் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாமா?
இல்ல அக்கா இதுல அவங்க ஆக்சுவலி அபாலிஷ் பண்ணல, டைரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. எனக்கு கரெக்டா தெரியல. ஆமா ஆமா, டூ ஃபிங்கர் டெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இப்ப ஜட்ஜ்மெண்ட் எழுதுறோம்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கலாமா? அக்கா இதுக்கு முன்னாடியே வேற ஏதோ ஜட்மெண்ட்ல சொல்லிட்டாங்கக்கா, 2 ஃபிங்கர் டெஸ்ட்லாம் ஆமா ஆமா பண்ணக்கூடாதுன்னு. ஆமா, அது நம்ம வேணா வேற ரீசெண்டா இது ஜட்ஜ்மெண்ட்லயும் ரீட்டரேட் சொல்லியிருக்காங்க. பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இதை சொல்லலாம்க்கா. ஓகே 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 ராகுல், இது வந்து அவங்க கன்விக்ட் தானே பண்ணிருக்காங்க, ஆமாங்கக்கா, ஆமா அக்யூஸ்ட கன்விக்ட் கன்விக்ட் பண்ணிதான். பண்ணாது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேக்கா. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இந்த ப்ரெசன்ட் கேஸ்ல இன்னைக்கு நம்ம 3 ஜட்மெண்ட் தான் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 3 ஜட்மெண்ட்டும் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. எப்பயும் 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷத்தோட முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். வேறு ஏதாவது ரிலேட்டட் டு திஸ் ஜட்மெண்ட் டிஸ்கஷன், இந்த 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 ப்ரொசீஜர் பற்றி, இல்லை லிங்க் வரணும், உங்களுக்கு எப்படி இந்த நோட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம்.